குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் 7th சாப்டர் ப்ராபிலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.1ல் 13 சம் போட போகிறோம். சரிங்களா? 7.1ல் 13 சம் போட போகிறோம். பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட் ஆஃப் 750 ஃபேமிலிஸ் விச் 4 சில்ட்ரன்ஸ் ஈச், how many families would be accepted to have? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அட்லீஸ்ட் 1 பாய். செகண்ட் வந்து பாருங்கள், அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ். தேர்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செக்ஸ் அஷ்யூம் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்குற கொஷினில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குல என்னென்னா தெரியும் அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 4 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 4 சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது n = 4 அப்படின்னு கிடச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், 750 ஃபேமிலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 750 ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் N 750 அப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா? அடுத்து பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால P = 1/2. சரிங்களா? அப்போ Qங்கிறதும் என்ன வரும் அப்படின்னா 1 - P. அப்போ 1 - 1/2 = 1/2. அப்போ P = 1/2, Q = 1/2. சரிங்களா? இங்கே கொஷினில் அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் 1 பாய் அப்படின்னாலும் Pங்கிறது 1/2னாலும் நம்ம மாற்றி எடுக்கும்போது Qங்கிறது வேறு ஆன்சர் இருந்துச்சுன்னா மாறி வரும். சரிங்களா? ரெண்டுமே P = 1/2, Q = 1/2 அப்படிங்கிறதுனால சேம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 1/2 தான் இருக்கிறதுனால நம்ம சரிங்களா, இது எதுவும் மாற்றி போட மாட்டோம். ஏன்னா 1/2 1/2ங்கிறதுனால வேறு சம் போடும் போது P = 1/2 இருந்து Q வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துருக்கிற கொஷினை பொறுத்து PQ மாறும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. சரிங்களா? அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ் அப்படின்னா அங்கே சக்ஸஸ் பார்த்தீங்க, சக்ஸஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Qங்கிறது இங்கேயும் 1/2, இதுலேயும் 1/2. ஆனால் அங்கே வேறு வரும்போது இங்கே என்ன ஆயிரும், 2 கேர்ள்ஸ் யூஸ் பண்ணும்போது P வந்து நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும் இந்த சம்மில், இந்த மாதிரி இருக்கிற சம்மில். ஓகேங்களா? இப்போ ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா PQ வந்து சக்ஸஸ் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து மாறி வரும். ஓகேங்களா? சரி, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 1 பாய் அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 1 பாய் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ அட்லீஸ்ட் 1 பாய் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கொடுக்கலாம், P ஆஃப் x > 1. அட்லீஸ்ட் 1, ஒன்றை விட நீங்கள் அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அட்லீஸ்ட் 1 பாய்ஸ் அப்படின்னா நம்ம x > 1 அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கோம், 1 - P ஆஃப் X = 0. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா P ஆஃப் X = NCX P ஆஃப் X Q⁴x அதில் யூஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ 1 - X = 0 அப்படின்னா என்னங்கிறது 4ங்களா? அப்போ 4C0 1/2 0. Qங்கிறது எல்லாமே 1/2 தான். அப்போ 1/2 இங்கே என்னங்க, P ஆஃப் X Q ஆஃப் N - X. ஓகேங்களா? Q ஆஃப் N - X. அப்போ 1/2 4 - 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், 1 இங்கே P ஆஃப் 4C0 வேல்யூ என்னங்க 1. இது 1/2 0, இதுவும் 1. இங்கே 1/2 4ங்களா? அப்போ என்ன வருங்க, 1 - 1/2 4. சரிங்களா? 1 2 வந்து 4 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1/16 வந்துருங்களா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 1/16 வருங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 16 - 1 அப்போ 15/6 அப்படின்னு வருங்களா? இதை டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.9375. சரிங்களா? இதை நம்ம டிவைட் பண்ணி போடணும். ஓகேங்களா? பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வர ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா 750ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா 750 கேபிட்டல் ஏனுங்கிறது மொத்தமாக. சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான், 750 ஃபேமிலிஸ் கொடுத்துருக்கான். அதனால் மல்டிப்ளை பண்ணது அப்படின்னா ரவுண்ட் பண்ணி எழுதுனுங்க. சரிங்களா?
ஃபேமிலி அப்படிங்கிறது பாயிண்டில் வரக்கூடாது, ரவுண்ட் பண்ணி எழுதணும். இந்த மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 703 அப்படின்னு வருங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே ரைட். பாருங்கள் செகண்ட் ஒன் பாருங்கள். அட்மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ P of capital X less than or equal to 2. அட்மோஸ்ட் அதிகமாக ரெண்டு கேர்ள்ஸ் தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் அப்போ less than or equal to 2னா என்ன பண்ணோம், P of X equal to 0 plus P of X equal to 1 plus P of X equal to 2 அப்படின்னு எழுதுங்களா. எழுதிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பாருங்கள், P of X equal to 0 அப்படின்னா 4C0, என்னங்கிறது 4. ஓகேங்களா. ஃபார்முலா NCX P of X Q power n minus X, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கோம். அப்போ 4C0, அப்போ 1/2 ஹோல் பவர் 0, 1/2 ஹோல் பவர் 4 minus 0. அடுத்து 0க்கு இடத்துல 1 போடுங்க. 1/2 சாரி 4C1 1/2 ஹோல் பவர் 1, 1/2 ஹோல் பவர் 4 minus 1. இப்போ 2 கொடுத்துருந்தாங்களா, 4C2 1/2 ஹோல் பவர் ஸ்கொயர் 1/2 ஹோல் பவர் 4 minus 2. சரிங்களா. NCX P of X Q பவர் n minus CX அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 4C0 வேல்யூ 1, இது வேல்யூ 1. சரிங்களா. அப்போ இதோட வேல்யூ 1. அப்போ இங்கே பாருங்கள் 1/2 ஹோல் பவர் 4ங்களா, ப்ளஸ் 4C1 4ங்களா, இது வேல்யூ 1. இங்கே வேல்யூ 1/2 ஹோல் கியூப் ப்ளஸ் 4C2 4 × 3/1 × 2 இதோட வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர், இங்கே 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இது 2 2s are 4, இங்கே என்ன இருங்க 6 அப்படின்னு வந்துருங்களா. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதை நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 1/2 ஹோல் பவர் 4 காமனாக இருக்குது. இது ரெண்டு ஆட் பண்ணால் 4, இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன இருங்க 4ஆ. அப்போ எது காமனாக இருக்குங்க, 1/2 ஹோல் பவர் 4 தான் காமனாக இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குங்க 1 ப்ளஸ்ஸு இங்கே 1/2 ஹோல் பவர் 4 பவர் 1க்கு மாதிரி அர்த்தம். பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் போயிடுச்சுன்னா என்னங்க 4 மட்டும் இருக்கும். இது வெளியில் போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்குங்க 3 2s are 6. அப்போ இங்கே பாருங்கள் 1/, சரிங்களா, 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 16 ஆயிருங்களா, இது 11 ஆயிருங்களா. இது டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0.6875. ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேமிலி. சரிங்களா. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 0.6875 × 750 மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்க அப்படின்னா 516. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா. ரைட். அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான், சில்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அசியூம் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. பாய்ஸ் இல்லாமையும் கேர்ள்ஸ் இல்லாமையும் வரக்கூடாது. சரிங்களா. சில்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செக்ஸஸ் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். எல்லாமே கேர்ளாக இருக்கக்கூடாது, எல்லாமே பாயாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், P of 1 boy ப்ளஸ் P of 2 boys ப்ளஸ் P of 3 boys. ஓகேங்களா. 4 பாய்ஸ் வர முடியாதுங்க. எங்க எல்லாமே போத் செக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ P of 0 அப்படின்னு போடவும் முடியாது. சரிங்களா. பாய் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ 1ம் யூஸ் பண்ண முடியாது, 4ம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பாய் வந்துடுவாங்க, பாய் இல்லாமல் எல்லாமே கேர்ள் வந்துடுவாங்க. எங்கன்னா 0ன்னு கொடுத்தோம் அப்படிங்க, இங்கே 0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதனால தான் 1 2 3 இதை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் இப்படியும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. பாய்க்கு பதிலாக 1 கேர்ள் ப்ளஸ் P of 2 கேர்ள்ஸ் ப்ளஸ் P of 3 கேர்ள்ஸ் இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்படியும் யூஸ் பண்ணி போடலாம், இப்படியும் யூஸ் பண்ணி போடலாம். இல்லை இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம். சரிங்களா. பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் இல்லாமல் அப்படின்னா 1 மைனஸ் என்ன வருங்க, ஆல் பாய்ஸ். ஓகேங்களா. P of ஆல் பாய்ஸ் இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருங்களா. ப்ளஸ் P of ஆல் கேர்ள்ஸ். ஓகேங்களா.
அப்போ இதையும் மைனஸ் பண்ணால் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருங்களா? பாய்ஸும் கேர்ள்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மைனஸ் பண்ணால் அந்த ஆன்சர் கிடச்சிருங்களா? அதனால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஆனால் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா P = பாய்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா அப்போ P = 1/2. சரிங்களா? இங்கே நம்ம பாய்ஸ் மட்டும் தான் சக்ஸஸ் எடுத்திருக்கோம். ஆனால் கேர்ள்ஸ் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா இங்கே Pங்கிறது பாய்ஸு, Qங்கிறது கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோமா இதில் மட்டும். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா N அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும் 4 அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ இங்கே 0 வரும்போது இந்த இடத்துல வரும்போது 4G0 இங்கே என்னென்னா பாய் இல்லை கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இது என்னென்ன வரும் இங்கே எக்ஸுங்கிறது 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நம்ம நீங்கள் எது எடுத்துருக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை 3 ஆப்ஷன் இருக்குது. இது 1 2 3 3 மெத்தட்லையும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறேன். இங்கே 1 2 3ன்னு கொடுத்துருக்குங்க இல்லைங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடுறேன். இல்லை இந்த ரெண்டு சேம் மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறேன். பாருங்கள் 4C1 1 2 3 சரிங்களா? x = 1 x = 2 x = 3 அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். 4C1 1/2 ஹோல் பவர் 1 சரிங்களா? 1/2 ஹோல் பவர் 4 - 1 அடுத்து 4C2 1/2 ஹோல் ஸ்கொயர் 1/2 4 - 2 ப்ளஸ் 4C3 1/2 ஹோல் க்யூப் 1/2 ஹோல் பவர் 4 - 3 இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் 4 பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இது 1/2 ஹோல் க்யூப் ப்ளஸ் 4 × 3 1 × 2 இது 1/2 ஹோல் க்யூப் இது 1/2 4 - 2 இது 2ங்களா சாரி இது 2 இது 2 ப்ளஸ் 4C3 பார்த்தீங்கன்னா 4 NCR ஃபார்முலா NCN-R அப்போ 4C1 4 தான் வந்துடுங்க. சரிங்களா? அந்த மெத்தட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேணும். NCR = NCN-R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் 4 தான் வரும். 4C1 4 தான் வருங்க. 1/2 ஹோல் க்யூப் 1/2 ஹோல் பவர் 1 இதில் பாருங்கள் காமனாக என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஹோல் பவர் 4 தான் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துக்கிறேன். 1/2 பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாங்களா? 3 3 + 1 4 வெளியில் எடுத்துகிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குங்க 4 இது கேன்சல் பண்ணால் 2 அப்போ 6 ஓகேங்களா? 6 மட்டும் இருக்கும் ஏன்னா இது வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ளஸ்ஸு இது வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்குங்க 4 மட்டும் இருக்குங்களா? அப்போ பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ணால் 1/16 அப்படின்னு கிடைக்குங்களா? இது பாருங்கள் 14 அப்படின்னு இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.875 அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? இது 8 டைம்ஸ் இது 7 டைம்ஸ் இது ரெண்டு டிவைட் பண்ணிங்களா 0.875 அப்படின்னு வரும். அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகே, நமக்கு என்னது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தான் நமக்கு வேணும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் equal to 0.875 into 750 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாருங்கள் 0. என்ன வருங்க 656 ஓகேங்களா? ரவுண்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால் இந்த கொஞ்சம் கவனமாக இந்த சம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணுறது ஆட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். இதில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா? பாய்ஸ் ரெண்டுமே எல்லாமே பாய்ஸ் எடுத்துக்கலாம், அடுத்து கேர்ள்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இன்னொரு கவனமாக நான் சொல்லியிருக்கேங்க இங்கே P = 1/2 Q 1/2 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? இதை கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக தப்பாகும். ரெண்டுமே P சக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இங்கே P அப்படிங்கிறது 1/2 ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் Qங்கிறது வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் மாறி வரும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க.